வணக்கம். இந்த வீடியோவில் தமிழக அரசு ஊழியர்களுடைய ஓய்வு பெறக்கூடிய வயது மீண்டும் உயர்வு, அதாவது 62 வயதாக உயருமா என்பது சார்ந்து ஒரு அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இது குறித்து முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுடைய ஓய்வு பெறக்கூடிய வயதை 60லிருந்து 62ஆக உயர்த்துவது சார்ந்து அரசு தரப்பில் முக்கிய ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த தகவல் தற்போது அரசு ஊழியர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் ஆரம்பத்தில் அரசு ஊழியர்களுடைய ஓய்வு பெறும் வயது 58ஆக இருந்தது. அதற்கு பின்பு கடந்த 2020ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசுடைய நிதி நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் 58 வயதில் இருந்த ஓய்வு பெறக்கூடிய வயதை 60ஆக உயர்த்தியது. அப்போது அரசு அதிகாரிகள் கூறிய முக்கியமான காரணம் என்னவென்றால், ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய செட்டில்மெண்ட் மற்றும் ஓய்வூதிய தொகைகள் உடனடியாக அரசுக்கு பெரிய நிதிச்சுமையாக இருந்து வந்தது. ஓய்வு பெறக்கூடிய வயதை உயர்த்தினால் அந்த நிதி அழுத்தத்தை தற்காலிகமாக குறைக்க முடியும் என்பதுதான் அந்த முடிவுக்கு பின்னால் இருந்த காரணம். இப்போது மு.க. ஸ்டாலின் தலைமையிலான தற்போதைய தமிழக அரசு இது போன்ற நிதி சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. பல்வேறு நலத்திட்டங்கள், உதவித்தொகைகள் மற்றும் தேர்தல் முன் அறிவிப்புகள் காரணமாக அரசின் செலவுகள் அதிகரித்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த நிதியாண்டில் ஓய்வு பெற உள்ள அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் அவர்களுக்கு வழங்க வேண்டிய தொகைகள் அரசுக்கு பெரிய சுமையாக இருக்கும். இதனையடுத்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் ஸ்டாலினிடம் ஓய்வு வயதை 62ஆக உயர்த்தலாம் என்று யோசனை முன்வைக்கப்பட்டதாக கூறப்பட்டு வருகிறது. ஆனால் உடனடியாக முடிவெடுக்காமல் இதனால் ஏற்படக்கூடிய சட்ட சிக்கல்கள், நன்மைகள் மற்றும் தீமைகள் என்ன, அரசுக்கு கிடைக்கக்கூடிய நிதி நிவாரணம் ஆகியவற்றை விரிவாக ஆய்வு செய்து ஒரு முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்க அதிகாரிகளிடம் முதல்வர் கேட்டுக்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு இடையில் அரசு ஊழியர்களுக்காக தமிழக அரசு அறிவித்த புதிய TAPS உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தையும் அறிவித்தது. இத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள்: ஊழியர்கள் கடைசியாக பெற்ற அடிப்படை சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும். ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தின் 10% பங்களிப்பை செலுத்த வேண்டும். கூடுதல் நிதியினை மாநில அரசு ஏற்கும். இத்திட்டத்தால் அரசுக்கு 13,000 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும். மேலும் ஓய்வூதியர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை அகவலைப்படி உயர்வு கிடைக்கும். ஓய்வூதியர் மரணமடைந்தால் 60% குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும். சேவை காலத்தின் அடிப்படையில் அதிகபட்சமாக 25 லட்சம் ரூபாய் பணிக்கொடை வழங்கப்படும். இவ்வாறு பல நலன்கள் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை 60லிருந்து 62ஆக உயர்த்தக்கூடிய திட்டம் உண்மையாக நடைமுறைக்கு வருமா என்பது தற்போது அரசு ஊழியர்கள் மத்தியில் எழுந்துள்ள கேள்வி. இந்த வீடியோ குறித்த உள்ள கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.